அடுத்ததான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேம்? பொதுவா மகரம் பாருங்க, கடந்த 7.5-8 வருஷமா மகரம் இழந்தது எல்லாமே, இருக்கிறது ஒண்ணுமே இல்ல, உயிர் மட்டும்தாங்க இருக்கு. இனி என்ன இருக்கு நாங்க இழக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. மனசு பாத்தீங்கன்னா ஒரு தெளிஞ்ச நீரோட போல மாறிடுச்சு. இப்ப குரு பகவான் 7ல அமர்ந்திருக்காரு. 7ல கலத்திரஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காருன்ற பட்சத்துல இது வரைக்கும் திருமணம் ஆகலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகரமா நல்ல பாத்தீங்கன்னா நல்ல குணங்களோட ஒரு பொண்ணு, நல்ல குணங்களோட ஒரு ஆண், நல்ல வரன் அப்படின்றது. ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, ஆனா 7 நாட்டு சனியில டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்காக வேற வழி இல்ல, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்க கம்முன்னு இருந்தாலும் வீட்டுல இருக்கவங்க கம்மியா இருக்க மாட்டாங்க. ஐயோ நாளைக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு தாய் வேணாமா, உன்னை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணாமா அப்படின்னு சொல்லி திருப்பி மாட்டி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி திருப்பி ஏதாவது மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மாட்டிக்க மாட்டீங்க. ஒரு நல்ல வரன், இளைய கலத்திரம்ன்றது நல்ல வரன். ஆல்ரெடி 7 நாட்டு சனியில நாங்க பிரிஞ்சுட்டோங்க, ஆனா ஒரே வீட்டுல தனித்தனியா இருக்கும். இப்ப 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. எப்பயுமே ஃபேமிலி இருக்க பர்சன் சும்மாவே இருக்க மாட்டாங்க. இல்ல நீங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ராம் சீதா ஜோடி மாதிரி வாழணும், குழந்தைங்களுக்காகவாது வாழுங்க. நீங்க எப்படி வாழ்ந்தா குழந்தைங்களை எப்படி ஒரு விஷயத்த நம்மளால முடிவு பண்ண முடியும்? அது உண்மைதான். குழந்தைங்களோட லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டோம் இல்லைங்களா? அதெல்லாம் சொல்லி புரிய வச்சு நம்மள திருப்பி இணைக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க, திருப்பி இணைஞ்சு வாழறதுக்கான ஒரு பிராப்தம் வரும். ஓகேங்களா? இல்லைங்க நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்போம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது நிறைய வரும்.